சார் வணக்கம் சார். சேலத்துலேருந்து உங்கள் ஜவா பேசுகிறேன் சார். சோப் செஞ்சிடுறோம், ஒரு பிளாக்காக வந்துடுது. அது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். நான் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நாலேஜ், ஹேண்ட்மேட் சோப்பில் வந்து ஒரு சின்ன நாலேஜ். இது அடுத்தது தான் வந்து உங்களுக்கு அந்த சோப் சரி பிளாக் வேணாலும் எப்படி சொல்கிறேன் நான், அந்த கட்டர் மிஷினும் இருக்குது, அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது அப்படியே சின்ன வீடியோ சார், அப்படியே பாருங்கள். தேங்க்யூ. இது மாதிரி ஒரு சோப் பிளாக் வந்துடும் சார். வந்த உடனே ஜஸ்ட்டு வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னாக்க இந்த சோப்பு உங்களுக்கு 100 கிராம் கரெக்டாக ஹீட்டாக இருக்கும். இந்த சோப்புடைய வெயிட்டு 100 கிராம். இது டிசைனர் சோப்ஸ். அது நெக்ஸ்ட்டு தள்ளுறப்போ இந்த சோப்பை அப்படியே தள்ளுறோம், திரும்பி கட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு பெரிய மிஷின்லாம் வேண்டியதில்லை சார், ஜஸ்ட்டு மேனுவல் ஒர்க் அவ்வளோதான். அதில் என்ன வருதோ அதே தான் சோப்பு. நேம் பிரிண்டிங்லேருந்து எல்லாமே செய்யலாம் நம்ம அதில். இப்போ பாருங்கள், இந்த சோப்பு நம்ம எடை போட்டோம்னா இது 100 கிராம் இருக்கணும். காட்டுறேன் பாருங்கள், 108 கிராம் இருக்குது சார். தெரியுதுங்களா? ரைட். எனக்கு என்னன்னாக்கா அது ட்ரை ஆச்சுனாக்கா 100 கிராம் கலர் வந்துடும். ஹேண்ட்மேட் சோப்பு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியான பணி சார், கஷ்டமான பணியே இல்லை. அதை ஒரு முறையோடு கற்றுக்கிட்டு செஞ்சோம்னாக்க எளிமையாக செய்யலாம். நம்ம இதுக்கு நான் வாய்ப்புகளும் தரேன். நான் உடனே இல்லை, நானே இப்போ தான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டுருக்கேன். ஒரு 5 ஆண்டு முன்னால் கற்றுக்கிட்டேன். நான் செலவு பண்ணி கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டேன். அதை வந்து உங்களுக்கு எளிமையான முறையில் மாற்றி செய்கிறதுக்கு இன்னும் எளிமைப்படுறதுக்கான வாய்ப்பில் தேடிட்டுருக்கேன் சார். ஒரு வருடம் போகட்டும், அதுக்குள்ளார வந்து இந்த ஜேஜிஸ் ஆரா சோப் நன்கு வளரட்டும். நீங்கள் சோப்பெலாம் வாங்கி வைங்க, விற்றுட்டு நெக்ஸ்ட்டு நீங்களும் இதே பணியை உங்கள் இடத்துலேருந்தே செய்ய முடியும். ஈஸியாக செய்யலாம். அது கஷ்டமான பணியே இல்லை சார், சிம்பிளாக செய்யலாம். இதுக்கான சோப் ட்ரைனிங் தரேன் நான். அதுவும் இப்போ இல்லை, நீங்கள் வாங்கி ஒரு வருஷம் சோப் வீங்க, விற்றோம்னா இதில் ஒரு ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஹோம் பேஸ்டு என்ன தேடி வர வேண்டியதில் நீங்களே அவங்க வீட்டில் எல்லாமே செஞ்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தேடித்தரேன் நான். அது என்ன ரா மெட்டீரியல் வேணுமோ அவ்வளவும் தரேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் இருந்துட்டு நீங்கள் வந்து அந்த பணியில் செய்ய முடியும். அதாவது உங்களுக்கு ஒரு சுயமாக சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு, நல்ல பொருட்களை போய் மக்களை சேர்த்துறன்ற ஒரு வாய்ப்பு சார் அது. அதனால் வந்து படித்தவங்க படிக்காதவங்க லேடிஸு யாருனாலும் இந்த வேலையை ஈஸியாக கற்றுக்கலாம். அனைவருமே செய்ய முடியும், கஷ்டமான வேலையே இல்லை இது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க, சோப்பு வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரீயாக தரேன், பயன்படுத்துங்க. அப்புறமா வாங்கி சேல் பண்ணுங்கள், நல்ல மார்ஜின் இருக்குது, தரேன், சொல்லித்தரேன். இதான் மோல்டு சார், பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதில் வந்து 6 mm அக்ரிலிக் ஷீட்டு. இந்த விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 வரும். இது வாங்கினது தான் அது. உங்களுக்கு நானே செஞ்சு தரேன். நான் விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குது, அதை செஞ்சு தரேன் உங்களுக்கு. அதனால் சோப் செய்கிறது எப்படின்ட்டு நீங்கள் இப்போது எப்படி கட் பண்ணுறாங்கன்னு ஒரு நாலேஜ் இருந்துச்சு, தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு நாலேஜ் அவ்வளோதான் சார், கற்றுக்கிட்டோம். இது யூடியூப்பில் போகிறோம் நான், பாருங்கள். இது எடுத்தோடனே ஒரே நாளில் சோப்பு நம்ம எடுத்து செஞ்சிட முடியாது. நான் 2 ஆண்டு காலமாக செஞ்சு அனுபவப்பட்டு பயன்படுத்தி இதில் இருக்க தடைகள்லாம் தாண்டி இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன் நான். உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன், கற்றுக்கலாம். அதை இப்போ என்னன்னாக்க நீங்கள் செஞ்சு வச்சுட்டு எப்படி விற்கிறது, அது ஒரு சிரமம் இருக்கு இல்லையா. செய்கிறது செஞ்சிடறோம், கஷ்டப்பட்டு மார்க்கெட் பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், வாங்க சோப்பு வாங்குங்க, விலைக்கு இல்லை, பண்டைய பண்டமாற்று முறையில் உங்களுக்கு சோப் தரேன் நான். 1 கிலோ தேங்காய் எண்ணெய் கொடுங்க, 250 ரூபா. உங்களுக்கு 9 சோப்பு தரேன் நான் இன்றைக்கி விலைக்கு. இன்னும் ஜிஎஸ்டி போடல,
எக்ஸ்சேஞ்ச் பேஸில் டோர் டு டோர் வந்து கொடுத்துட்ருக்கேன் நான். பயன்படுத்துங்க. இதோடைய என்ன பலன்கள் மக்கள் போய் சேர்த்துங்க சார். சேர்த்துட்டு பயன்படுத்தி பார்க்கட்டும். இது பாக்ஸ் பேக்கிங் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, இந்த கரோனா இருக்குது. இதெல்லாம் தாண்டி முடிஞ்சு வெளியே வந்து அப்புறமா நம்ம இதெல்லாம் செஞ்சுட்ட வாட்டி நம்ம பில்லு பார்த்தோம்னா 55 ரூபா 60 ரூபான்னு வரும். இங்கே மிக குறைந்த விலையில் தரேன் நான் உங்களுக்கு. நான் நீங்கள் 1 கிலோ எண்ணெய் கொடுங்க, தேங்காய் எண்ணெய் கொடுங்க, 1 கிலோ சோப்பு கொடுத்துறேன் இன்றைக்கி. அவ்வளோதான். உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க, அவங்ககிட்ட எண்ணெய் வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. ஒரு வீடுனாக்கும் 4 பேர் இருந்தால் 4 பேர்த்துக்கு வந்து ஒரு 10 சோப்பு இல்லை ஒரு மாதத்துக்கு. அப்படிங்கிறப்போ இது வந்து எங்கேயுமே காசு எக்ஸ்சேஞ்சே பண்ண வேணும். நம்ம மனிதர்களுக்கு சேவை தான் செய்கிறோம். அதுவும் என்னுடைய அரிமா சங்க மக்கள் வந்து நல்லவங்க, சர்வீஸ் செஞ்சிட்ருக்காங்க. உணவு ஒரு வேளை கொடுத்தோன்னா, ஒரு ஆர்ஃபனேஜுக்கோ இல்லைனாக்கோ ஏஜ் ரூம் கொடுத்தோன்னா ஒரு வேளை தான் பயன்படும். இது உணர்வு. ஒரு சோப்பு கொடுத்தோம்னா அந்த சோப்பு வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வரும், குறைஞ்சபட்சம் 20 குழியிலாக வரும். அந்தளவுக்கு பயன்படுத்துவாங்க. நல்ல பொருட்களை பயன்படுத்தட்டுமே. ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு வாழை போட்டு சோறு செஞ்சு கொடுக்குறோம், நம்ம உணவும் தரோம். நம்ம அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல பொருட்களை கொடுக்கலாம், அந்த சந்தோஷம் கிடைக்கும். அரிமா சங்க மக்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. நானும் ஏஜ்டு ஹோம், ஆர்ஃபனேஜ் இதெல்லாம் போய் கொடுத்துட்ருக்கேன். நான் ஒரு 1000 ரூபாங்க அப்படிங்கிறப்போ 33 சோப்பு தரலாமா? என்னுடைய காசு 1000 ரூபாய்க்கு உணவு செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு வேளை சாப்பிட்டு மீதி இருந்ததுன்னா இருக்கும், இல்லை வேஸ்ட் ஆகிடும். ஆனால் அந்த 34 சோப்புகள் மக்கள் பயன்படுத்துகிறப்போ இன்றைக்கி வந்து 30 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது, ரீட்டெயில் வந்து 40 ரூபா. என்ன வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி பயன்படுத்துகிறப்போ வந்து அந்த காசு வந்து 40 ரூபாய்க்கு வரும். எக்ஸ்சேஞ்ச் பேசிங்கிறப்போ எனக்கு காஸ்ட்டு தரேன் நான். அதனால் நான் எம்ஆர்பின்னு போட இன்னும் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை. விலைக்கு தந்தானே எம்ஆர்பி போடணும். இன்றைக்கி ஜஸ்ட்டு கெஸ் பண்ணி என்னுடைய லேபர் சொந்த வீடு இதில் வந்து மார்க்கெட் ஃபேர் ப்ரைஸ் ஒரு அரௌண்ட் 30 ரூபாய்க்குள்ளார வரும். ஆனால் 30 ரூபாய்க்கு மேலே தாண்டாது, அதுக்குள்ளார தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அப்போது 250 ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் நீங்கள் காசு போட்டு வாங்கணும். உங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்க, அதை 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நல்ல சுத்தமான செக்கெண்ணெய் கொடுங்க. எனக்கு கொடுத்தீங்கன்னா சோப்பு கொடுத்துட்றேன், பயன்படுத்தி பாருங்கள். இதேமாதிரி மூலிகை சோப்பு இருக்குது, சுத்தமான மூலிகையில் தேங்காய் எண்ணெய் செஞ்ச தரேன் நான். ஃபஸ்ட்டு நீங்கள் பயன்படுத்துங்க, வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்கள் சித்தப்பா பெரியப்பா அண்ணந்தவங்க ஒரு கிஃப்டாக கொடுங்க. அப்புறமா அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன், ஒரு 10 குடும்பம் இருக்கா, 10 லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கோங்க, அந்த எண்ணெய் கொடுங்க எங்களுக்கு, அதை சோப் செய்கிறேன் நான். இதில் கூலி போடல, வாடகை போடல, எதுவுமே செய்கிறேன் நான். ஒரு சேவை, இன்னொரு ஹாபி, அவ்வளோதான். ஆகவே நம்ம அரிமா மக்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க சார். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ.